ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் தமிழ் அரங்கம் மற்றும் ஆண்டாள் அரங்கம் இந்த அவையோருக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து ஆண்டாளின் பிருந்தாவன அனுபவம். ஸோ அது 14th ஒரு பதிகமாக இருக்குது, நாச்சியார் திருமொழியில் இருக்குது. இப்போது ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டான லைட்டர் நோட் ஒரு ஹியூமரோடு ஆரம்பிக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் என்ன நடக்கிறதுன்னு காமிச்சிட்டு 3 மாதம் முன்னாடி 6 மாதம் முன்னாடி இது நடந்ததுன்னு காட்டுவா. அந்த மாதிரி அடியேன் வந்து கடைசி பதிகத்துக்கு போயிடுறேன். பிருந்தாவன அனுபவம், அதுக்கப்புறம் பின்னாடி வரப்போகிறாலாம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ட்டு அவெல்லாம் வந்து பின்னாடி போய் பேக் டேட்டில் போய் பேசுகிற ஒரு அனுபவம் கிடைக்க போகுது. இந்த பிருந்தாவன அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கண்டீரே கண்டோமேன்ட்டு ஒரு கேள்வி பதில் முறையாக அமைஞ்சிருக்கும். இது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். இப்போ ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரம் அதெல்லாம் மற்றவா சொல்ல போகிறா, கூறியது கூறால் ஆகிடும். அவளோட பாயிண்ட்டை நம்ம வந்து லீக் பண்ணக்கூடாது. ஸோ திருப்பாவையில் நாம சங்கீர்த்தனம், மலரிட்டு அர்ச்சனை செய்தல், ஆத்ம சமர்ப்பணம், இந்த 3 விஷயங்களை வந்து 10 பாசுரங்களின் மூலமாக சொல்லி போனால் திருப்பாவையின் போது அவளுக்கு பரபக்தி பரஞானம் இதெல்லாம் நன்னா வந்துடுத்து. அண்ட் திருப்பாவையை அனுசந்திக்கிறச்சு அவளுக்கு 5 இல்லைன்னா 6 வயது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நிர்ணயம் பண்ணுறா. பிஞ்சாய் பழுத்தாளே ஆண்டாளே அப்படின்ட்டு மாமனிகளும் சாதிக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் உடனே அவள் வந்து நாச்சியார் திருமொழியை வந்து அனுசந்திக்கலை இப்படின்றது ஒரு பெரியோர்களுடைய ஒரு கூற்று. அதுக்கப்புறமா சிறிது காலம் நன்னா வளர்ந்துன்னு வந்திருக்கா. பெரியாழ்வார் மூலமாக மேலும் பல கண்ணனுடைய வைபவத்தெல்லாம் கேட்டு பருகி கண்ணனுக்கே தான் இட்டு பிறந்தவள் அப்படிங்கிறத ரொம்ப அறுதிட்டு கூறணுன்றதுக்கவசரம் மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழைகளின் கண்டாய் மன்மதனேங்கிறா. ஏன் அவளுக்கு அந்த ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா உத்தமூர் சுவாமியோட வியாக்கியானப்படி பார்த்தா இப்போது ஆண்டாள் வந்து நல்ல வளர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையாக இருந்திருக்கிறாள். இப்போ சீத்தை ரொம்ப மெல்லிய தேகமாக இருக்கக்கூடியவள், ராமரில் தானம் தவம் யோகம் உடற்பயிற்சி இப்படின்னு இருப்பாள். அவள் 2 பேரும் ரொம்ப வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்போடு வளர்ந்தவா அப்படி இருப்பாள். ஆனால் கண்ணனுக்கு வந்து இடைப்பிள்ளை உடற்பயிற்சி எதுவுமே யோகம் எதுவும் தெரியாது, நெய் பாலுன்னு சாட்டுன்னு அவரும் ஒரு தாட்டியாக இருந்துக்கக்கூடியவர். ருக்மணி பிராட்டியாகட்டும் ஆண்டாளாகட்டும் நல்ல ஒரு வளர்த்தியாக இருக்கக்கூடியவர்கள். பார்சாதி கோயிலில் போய் பார்த்தால கூட ருக்மணி பிராட்டியை நல்ல ஒரு ரெட்ட திருமேனி ரெட்ட நாடின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவள் தான். ஸோ இப்போ ஆண்டாள் வந்து அப்போ அந்த காலத்தில் இருந்த ஒரு மரபு என்னென்னா பெண் பிள்ளையானவள் புஷ்பவதி ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிவிடுவாள். அதுக்கப்புறம் பெண் அவள் வீட்டில் இருப்பாள், ஆண் பிள்ளை அவனோட வீட்டில் இருப்பாள். பெண் வயதுக்கு வந்ததும் நல்ல சீர்சனத்தையோடு கொண்டு விடுவாள். ஸோ ஆண்டாளுடைய வயதுக்கு வரவில்லை, ஆயினும் அவளுக்கு வயதில் உடலில் வந்து அந்த மாற்றங்கள் எல்லாம் நன்னா வந்துடுத்து, அவளுக்கு அந்த பெண்மையெல்லாம் பூரிக்க ஆரம்பிச்சு கொடுத்து. ஸோ பெரியாழ்வாரும் ஒரு சிறந்த வைதிக சிரேஷ்டர், சிறந்த பிராமணர், சான்றோர். அப்போ அந்த வில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய மற்ற பெரியோர்கள் எல்லாம் வந்து பெரியாழ்வார்கிட்ட ஆண்டாள் நன்னா வளர்ந்துட்டாளே சுவாமி, அவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதா, நம்ம வரன் கொண்டு வரலாமா இப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு இந்த ஒரு நிர்பந்தம் வருது. அடடா, நம்ம வந்து கண்ணனுக்குன்னு பிறந்தவளாச்சே, இவள் யாரையாவது கொண்டு இந்த வில்லிபுத்தூரில் நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சுட போகிறாளேன்னுட்டு அவள் தன்னுடைய தோழிகளோடு கலந்து உரையாடுகிறாள் இதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ அவள் சொன்னது தான், காமனுக்குன்னு ஒரு நோன்பு நோற்றால் திருமணத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தடைகள் எல்லாம் விலகி போகும் அப்படின்ட்டு. அதில் அவள் நிறைய அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் யோசிக்கிறா. இது தேவதாந்திரத்தில் கூடுமா கூடாதா, இதெல்லாம் அந்த ஒரு அவதாரிகையில் நிறைய வந்துடும். அதுக்கப்புறம் காமதேவ காமவாள காமிகாந்த கிருதாகம அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் வரதுனால காமன் அப்படிங்கிற நேம் எல்லாமே கண்ணனைத்தான் சேருது. அவன் தான் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கான். சாமானாதி கரண்யம் படி நீ எந்த தெய்வத்தை வேண்டினாலும் அது கண்ணன் வரைக்கும் பரியந்தம் போகிறது அப்படின்னு ஒரு சமாதானம் ஆயிட்டு முதல் பதிகம் தையொரு திங்களில் தரைவிளக்கின்ற பாசுரத்தில் ஒரு 45 நாள் ஒரு மண்டலம் கண்ணனுக்கோசரம் காமதேவனை குறித்து அவள் வந்து ஒரு நோன்பு நோக்கிறாள். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு இடைச்சேர்களாக ஒரு ஆட்சியர்களோட நிலையை ஏறிட்டு கொண்டு துகிலை பணித்து தராயே அப்படின்ட்டு சிற்றில் சிறியல் இப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூடல் இழைத்தல் அப்படின்னா அந்த சோழி அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வச்சுன்னு 2 சேர்த்து பார்ப்பா. அது எல்லாம் அந்த ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் ஆர் மித்ஸ்ன்னு சொல்வா இல்லையா. அந்த மாதிரி நம்ம கூட சின்ன வயசில் அந்த பூக்கள் இத்தனை கலெக்ட் பண்ணினா நம்ம நினச்சது நடக்கும். அந்த அண்டாங்காக்கா 1 for sorrow 2 for joy 3 for letter இது மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி அப்போ வந்து கூடல் இழைத்தல் அப்படின்னா அந்த சோழியை வந்து 2 சேர்ப்பா. அது வந்து ஈவன் நம்பர்ஸில் ஈக்குவலாக எடுத்துன்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும், அப்படி இல்லைன்னா நடக்காது. இந்த மாதிரி ஒரு சில பிரயத்தனங்கள்லாம் அவள் பண்ணிகிட்டே வரா. ஆனால் கண்ணனுக்கு என்னென்னா அவளுக்கு பரபக்தி பரஞானம் வந்துடுது. பரபக்தினா எம்பெருமானை சேர்ந்தால் சந்தோஷம், பிரிந்தால் துக்கம். பரஞானன்றது எம்பெருமானை உள்ளபடி அறிதல். இது 2 அவளுக்கு நல்லா வந்துடுது. ஆனால் பரமபக்தி வரணும், எம்பெருமானை இல்லாமல்
ஜீவிக்க முடியாது, சத்தை பெற முடியாதுன்ற நிலைமை அவளுக்கு இன்னும் வரணும். அதனால எம்பெருமான் அவளை இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டே வந்தார். இதுக்கு நடுவில் அவள் வந்து தரிக்க முடியாதுன்ற நிலையில் வந்து வாரணமாயிரம் மூலமாக கனவில் ஒரு காட்சியை கொடுத்தான். அந்த காட்சியும் கல்யாணத்தோடு நின்று போயிடுத்து. அதுக்கப்புறம் கணவன் கிட்ட கிடைக்க வேண்டிய ஒரு அன்பு அவளுக்கு இது கனவுல கிடைக்காததுனால அந்த பாஞ்சசன்யத்தை கேள்வி கேட்கிறாள். இப்படி எம்பெருமானோட உனக்கு ஒரு தொடர்பு இருக்கே, அவனுடைய திரு அதரத்தின் சுவை எப்படி இருக்கும், கற்பூரம் நாருமோ இதில் கேட்குறா. இந்த மாதிரி அதுக்கப்புறம் திருவேங்கடத்திலேருந்து வர மேகத்தை பார்த்துட்டு திரும்பி அங்கேயே தூது விடுறா. எப்படி ராமரிடமிருந்து ஹனுமன் தூது போனவர்கிட்ட சீத்தை திரும்பி தூது விடுறாள் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ திரும்பி அந்த மேகத்தை தூதாக விடுகிறாள். திருமாலிருஞ்சோலை மலைக்கு போகிறா. இந்த மாதிரி அவளால் தானே மட்டும் தன்னுடைய பிரயத்தனத்தை தானே பண்ணி பார்த்துட்டே இருக்கா. கடைசியாக என்ன பண்ணுறா, நல்ல என் தோழி நாகனி மிசை நம்புற செல்வர் பெரிய சிறுவாணிடவர் நாம் செய்வதேன் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் அவளுக்கு எப்பயுமே ஒரு தோழி இருப்பாள். தோழியோட அம்மா வந்து ஒரு செவிலி தயாராக இருப்பாள். இந்த தலைவன் தலைவி இந்த அகத்துறையில் தலைவிக்கு ஒரு அம்மா இருப்பா, அவள் வந்து நற்றாய் திருத்தாயார்னு சொல்லுவோம். ஸோ இவளுக்கு தோழி அறிவுரை சொல்வதாகவும் வைத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா இவளே தன் தோழியை பார்த்து தனக்கு ஒரு சமாதானம் சொல்லிக்கிறாள். இந்த மாதிரி நாமே போய் பிரயத்தனப்படக்கூடாது கண்ணனை அடைவதற்கு. நம்ம திருத்தகப்பனார் நம்மளுடைய ஆச்சாரியர் பெரியாழ்வார் பார்த்து என்ன பண்ணுறாரோ அந்த கைங்கரியம் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேணும் வா அப்படின்ட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறா. அவளே அப்படியே கண்ணன் கிட்ட போய் சேரலாமான்னு பலவிதமான முயற்சிகள் பண்ணுறா. அதுக்கப்புறம் தன்னுடைய தாயார்கள்கிட்ட நிறைய பேர் இருப்பா, அம்மா பெரியம்மா இன்னும் நற்றாய் வளர்த்த தாய் இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் தன்னுடைய தீன தசையை வந்து சொல்லிடுறான். என்னால் கண்ணன் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ட்டு தேவகியெல்லாம் அதில் பிக்சரில் கொண்டு வரா. தேவகி கண்ணன் நன்னா இருக்கணும்னு பிறந்த அன்னைக்கே கொண்டு விட்டுட்டாலோ இல்லையோ அனுப்பிட்டாலோ இல்லையோ, நீயும் அந்த மாதிரி என்னை அனுப்புறதுக்கு சித்தமாக இரு, என்னை பிடிச்சி வச்சுக்கணும்ல நினைக்காத அப்படின்னு அம்மா கிட்ட தன்னுடைய நிலையை சொல்லிடுறா. அவளும் இதை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. இது மாதிரி நம்ம பொண்ணோட நிலைமை இந்த மாதிரி இருக்குங்கானோ, நீங்கள் வந்து அவரை வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிறா. அடுத்த பதிகத்தில் அவள் வந்து என்னை கொண்டு போய் கண்ணன் இருக்கிற இடத்துல விட்டுடுங்கோ அப்படிங்கிறா. இவ சொல்லிட்டு நீ ரொம்ப தாட்டியாக இருக்குமா, ஒன்னால என்னால் வந்து தூக்கின்னு போயிடலாம், கண்ணன் இருக்கிற இடத்துல நந்தகோபுரம் வீட்டு வாசலில் விட்டுடு, யமுனை கரையில் விட்டுடு, பாண்டிவனத்தில் விட்டுடுங்கிறா. அதெல்லாம் ஆகாத காரியம், நீ ஏதாவது எங்களால் ஆகக்கூடியதாக சொல்லு அப்படிங்கிறா. அப்போ என்ன சொல்கிறா, சரி அப்போ அது முடியாது, அப்போ நீங்கள் போயிட்டு கண்ணனோட சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து என் திருமேனி முழுக்க பூசுங்கோ, அப்போ தான் என்னுடைய உயிர் தரிக்கும் அப்படின்னு அது வரைக்கும் முடியாது. அதுக்கப்புறம் தான் இவ பார்த்து பெரியாழ்வார்கிட்ட சொல்லிடுறா. சொல்லிட்டு இதுக்கு மேலே இந்த பொண்ணை நம்மளால் வச்சுக்க முடியாது, ஏதாவது பண்ணி இந்த பொண்ணை வந்து பெருமாளோட சேர்த்து வைங்கோன்றா. அவருக்கு நல்ல வடபெருங்கோயிலானுடைய நல்ல ஒரு அன்பு பக்தி, அவர் அவ்வளோ கைங்கரியம் பண்ணுறாரோ அவர் பிரார்த்தனை பண்ணுறார். அதனால் எம்பெருமான் ஆண்டாளுக்கு மானசீகமாக பிருந்தாவனத்தில் தன்னுடைய விபவ அவதாரத்தை காட்டி கொடுத்தான். இங்கே தான் அந்த கடைசியாக அந்த நாச்சியா திருமொழியோட அந்த பிருந்தாவனத்தை கண்டோமே, இந்த இடத்துல அவளுக்கு பரமபக்தி நன்னா முத்திடுத்தோம். அவனை நான் செய்வனக்கானே அப்படின்ற அப்பயும் ஆண்டாள் எப்பயுமே ஒரு லீடர்ஷிப் நிறைந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்காள், பூமி பிராட்டியாக இருந்த போதும் சரி. அதனால் அவள் இறங்கி வரணும், இன்னும் அவள் இறங்கணும், தன் திருவடியில் அவள் வந்து விழணும், அதுக்கப்புறம் தான் அவளுக்கு காட்சி கொடுக்கறது, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பெருமாளுடைய ஒரு சங்கல்பம். ஸோ இந்த தீனதாசியெல்லாம் முடிஞ்சுட்டு எம்பெருமான் விபவ அவதாரத்தை இருந்ததை காமிச்சு கொடுக்குறாரு. இந்த இடத்துல ஒரு 3 விதமான ஒரு கருத்து சொல்கிறா. அதாவது ஆண்டாள் வந்து அனுவாதம் பண்ணுறா. இதுதான் பெரியவாச்சன் பிள்ளை ஆதரித்தது. அனுவாதம்ன்றது அவள் 2 பேர் பேசிக்கிறது அவள் இங்கே சொல்கிறது. அவள் கண் முன்னாடி அந்த பிருந்தாவன காட்சி தெரியாது. அது ஒரு பெண் கேள்வி கேட்குறா, இன்னொரு பெண் பதில் சொல்கிறா. இதை ஆண்டாள் பார்த்துட்டு இங்கே வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அந்த பாசுரத்தின் மூலமாக பதிவு செய்வதாக இருக்கிறது. இது வந்து இன்றைக்கி சொல்லணும்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி எம்பெருமான் காமிச்சு கொடுத்துருக்காரு. எப்படி சஞ்சயனுக்கு போர்க்காலத்தில் நடந்ததை காமிச்சு கொடுத்து அவர் திருதராஷ்டிரனுக்கு சொன்னாரோ அந்த மாதிரி ஆண்டாள் இந்த பிருந்தாவனத்தில் நடந்த காட்சி வந்து அவன் மனக்கண் முன்னாடி வருது. அதுதான் பெரியவாச்சன் பிள்ளையுடைய ஒரு நிர்வாகமாக இருக்குது. இது தவிர ஒரு பெண் கேட்பதாகவும் இன்னொரு பெண் பதில் சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை ஆண்டாள் கேட்டு அதற்கு மற்ற பெண்கள் பதில் சொல்வதாக இப்படி ஒரு 10 பாசுரம் அமைஞ்சிருக்கு. இதில் நான் வந்து முதல்ல ஒரு 5 பாசுரத்தில் வரக்கூடிய ஒரு வேடிக்கையாக ஒரு சுவாரஸ்யமாக பெரியோர்கள் அவளுடைய வியாக்கியானத்தின் போது சொன்ன ஒரு, இவங்க எல்லாருக்கும் பாசுரங்களும் தெரியும், அர்த்தமும் தெரியும், சும்மா ஒரு நியூவாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், நியூன்னு கூட சொல்லக்கூடாது, நீங்கள் எல்லாமே மெத்த படித்த மேதாவிகள், நானும் ஏதோ சொல்லணுமேன்ட்டு வந்து சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் எடுத்துக்கிறேன். பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்க்கு ஒரு கிழ்கன்றார், இட்டிரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. முதல் பாசுரம் பட்டி மேய்ந்தோர் காரேறு அப்படின்னு சொல்கிறார். அவுத்து விட்ட ஒரு எருது போல் அவர் வந்து இங்கே சுற்றின்னு இருக்காராம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தார். அங்கே என்ன இருக்குது, கருடனுடைய சிறகின் கீழும் அனந்தாழ்வானுடைய மடியிலும் விஸ்வக்சேனரோட பிரம்புக்கு கீழையும் அவர் அங்கே வந்து டூஸ் அண்ட் டூன்ஸோட பல ப்ரோட்டோகால்ஸோட
இங்கே பரமபதநாதன் நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் நடக்கணும், நீ நடக்கிறச்சு நீயே போய் பாதுகை அணிஞ்சிக்கக்கூடாது, உனக்கு இன்னொருத்தர் கொண்டு கொடுக்கணும், விஸ்வக்சேனர் கொண்டு அந்த மேலாக்க கொண்டு கொடுக்கணும், அந்த மாதிரி பல கட்டுப்பாடோடு அங்கே இருந்தாராம். அந்த இருப்பவருக்கு பொறுக்கலை. அங்கே ஒரு இளவரசராக இருந்திருக்கார், அதுவும் ரொம்ப இளம் வயது, எப்பயுமே யுவா இல்லையா எம்பெருமான். அதனால் அங்கே அவெல்லாம் நித்தியசூரிகள்லாம் வயசான மந்திரிகளாட்டும் இவர் வந்து இளமை பொருந்தி இளவரசராக இருந்திருக்கா. அவள் எப்போ பாரு கட்டுப்பாடு பண்ணிகிட்டே இருக்கா. அதனால் அவருக்கு அங்கேருந்து எப்படியாவது ஒரு ஃப்ரீடம் கிடச்சி தனக்கு ஒரு நல்ல அனுபவம் வேணும்னு காத்துட்டு இருந்தார். பார்த்தார் ஆய்ச்சேரியில் நன்னா வெண்ணெயெல்லாம் நிறைய எடுத்து வச்சுட்டுருக்கா. இந்த காலத்துலேயே இருக்கிற நடப்பு என்ன, தேவைக்கு அதிகமாக சொத்து இருந்தால் அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிடுறா, இவாளே எடுத்துகிட்டு போச்சு, எம்பெருமான் உலகமே அவனுடைய சொத்து. அவர் பார்த்தார் ஆய்ச்சேரியில் எல்லார் வீட்டிலையுமே வெண்ணெயும் பாலும் தயிரும் அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கா. ஏன்னா நெய்யுண்ணும் பால் உண்ணும்னு சொல்கிறா, நெய் குடியும் பால் குடியும்னு சொல்லணும். ஆனால் நெய்யுண்ணும் பால் உண்ணும்னா நம்மளாம் சாதம் சாப்பிட்ற மாதிரி அவளை நெய்யும் பாலையுமே அந்த குடிக்கிற வஸ்துவை உணவாட்டும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அங்கே அவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது. அந்த ஆயப்பாடியில் அவ்வளோ செல்வ செழிப்பு இருக்குது. இது போராததுக்கு நப்பினை பிராட்டி யவ்வனத்தை அடைந்தாள். ஸோ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், வெண்ணெயை திருடணும், அவகிட்ட திட்டு வாங்கிக்கணும், எல்லா தீம்புகளும் பண்ணணும், அந்த அனுபவம் கிடைக்கணுன்றதுக்கோசரம் தான் தூபம் தரா அங்கே ஒரு மாயினால்னு சொல்கிற மாதிரி அங்கே நித்திய சூரிகள் ஆஹூ ஆஹூன்ட்டு சாமவேதத்தை கோஷிச்சுட்டு இருக்கான். அதில் வந்து நான் உனக்கு அன்னமாகிறேன், நான் உனக்கு அன்னமாகிறேன், நான் உனக்கு அன்னமாகிறேன், எம்பெருமானே நான் அன்னமாக உண்கிறேன்ட்டு அவள் பாடின்னு இருக்கா. அந்த தூபதீப வாசனை அது அழியறதுக்குள்ளே முடியறதுக்குள்ளே அவர் இங்கே வந்து கண்ணனாக திரு அவதாரம் பண்ணி அவருடைய பூமி பாரத்தை அந்த சங்கல்பத்தை அவதார பிரயோஜனத்தை முடிச்சுட்டு நப்பினை பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு புறப்பட்டே போயிட்டார். ஸோ இதுக்கோசரம் தான் அங்கே வந்து கட்டுப்பட்டு கிடந்த ஒரு ஏராக இருந்தவர் இங்கு கட்ட விழுந்த ஒரு ஏராக வந்து இந்த ஆய்ச்சேரியில் திரியக்கூடிய ஒரு பிள்ளையை பார்த்தீர்களா. முதல் 2 வரியில் கண்ணனை ஒரு கேலி பொருளாகவும் பஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லலாம். கேலி செய்வது போல் அவரை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு 2 லைன்ஸும் அடுத்த 2 வரிகளில் அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்ட்டு அவனுடைய ஒரு பரத்துவத்தை கூறக்கூடிய ஒரு பாசுரமாக அமைஞ்சிருக்கும். இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீர் ஊட்டின்றான். அது என்ன, ஒரு ஆழ்வார்களாகட்டும் ஆண்டாள் இவாளுடைய ஒரு சொற்களுக்குமே அர்த்தம் உண்டு. எதுவுமே ஒரு உபயோகம் இல்லாத ஒரு சொற்களாக இருக்க முடியாது. அண்ட் அவள் பாடினது அந்த அவளுடைய அந்த நரம்பை பிடிச்சி இழுத்து நம்மளை வியாக்கியாதாக்கள் அதற்கான அர்த்தத்தை சொல்லிடுவாள். இப்படி அன்யூஸ்டாக ஒரு ஃப்ரேஸ் இருக்கவே இருக்காது. இட்டமான பசுக்கள்னு சொல்கிறச்சே கண்ணனுக்கு இட்டமான பசுக்கள் இருக்குமானா இருக்கும். அந்த ஆய்ச்சேரியில் சில பசுக்கள் வந்து கண்ணனுக்கு ரொம்ப அடிபணிந்து இருக்கக்கூடியது, சிலது வந்து பெரியவாளுக்கு ரொம்ப அனுசரணையாக இருக்கக்கூடிய சில பசுக்கள். இப்போ நம்ம ஆங்கிளில் பார்க்குற மாதிரி எதுவுமே நம்ம இப்போ புதுசாக பண்ணிடலை. எல்லாமே கண்ணன் அன்னைக்கு பண்ணினதை தான், ராமர் பண்ணினதை நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் கண்ணன் பண்ணினதை எல்லாத்தையுமே இப்போ இருக்கிறவா பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம ஆற்றுல ஒரு காரியம் சொன்னால் செய்ய மாட்டோம். இதே பொறுத்தியாரத்துக்கு போனால் எல்லா வேலையும் அவளுக்கு பண்ணி கொடுப்போம், அவளோட குட் புக்ஸில் இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதை எல்லாமே நம்ம கண்ணன் கிட்டேருந்து தான் பழகின்னு இருக்கோம். யசோதா ஏதாவது காரியம் சொன்னால் பண்ண மாட்டார். ஆனால் நான் ராதைக்கு போய் நல்லா மஞ்சள் அரைச்சி கொடுத்துட்டு வருவாராம். திரும்பி வந்ததும் பார்த்தா அவள் காலெல்லாம் மஞ்சளாக இருக்கும். ஸோ யசோதா எங்கேப்பா போயிட்டு வரேன்னு கேட்டால் அவர் ஏதோ வழக்கம் போல் பொய்ய சொல்ல போகிறார். அதனால் அவர் மாட்டிக்க கூடாதுன்னு அந்த மாடுகள் என்ன பண்ணுமோ அவரோட திருவடியெல்லாம் நக்கி கொடுத்து அந்த ட்ரேசஸ் எல்லாம் எவிடன்சஸ் எல்லாம் இரேஸ் பண்ணிவிட்டு கண்ணனால் நல்லா காப்பாற்றுமா. அதனால் அது ஒரு விதத்தை இட்டமான பசுக்கள். அண்ட் இன்னொரு நாள் அவர் எங்கேயோ எப்பயுமே காதலிமார்கள் தோழிமார்கள் பெண்களோட ராசக்கிரீடை பண்ணிட்டு இருப்பார். பண்ணிவிட்டு நெடும்பொழுது கழித்து வரைச்சா யசோதா கேட்பா, எங்கே போயிட்டு வரேன்னா உண்மையை சொன்னால் முதுகு வெளுத்துடுவா அப்படின்னுட்டு. நான் இப்போ தான் அந்த வீட்டில் இங்கே இருந்துட்டு வந்தேன் அங்கே இருந்துட்டு வந்தேன்னு சொல்கிறச்சே நீ வேணா இந்த மாடை கேளே அப்படின்னுட்டு வரான். இன்னும் அந்த மாடும் தலையை ஆட்டுமா. சாதாரண பூம்பு மாட்டுக்காரன் சொல்கிற விஷயத்துக்கே இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பசுமாடுகள் காளமாடுகள் தலையாட்டுறச்சே பரம்பொருளான கண்ணன் சொன்னால் தலையாட்டாமல் இருக்குமா? அப்பையும் அவர் வந்து காப்பாற்றி கொடுத்துடும். அண்ட் இன்னும் இந்த அகத்துறையில் பார்த்தா ஒரு தலைவன் தலைவியை சந்திக்கணும்னா அவளுக்கு நடுவில் ஒரு கடகர் இருக்கணும். எப்பயுமே ஒரு தோழன் மாதிரி நடுவில் இருந்துகிட்டே இருப்பாள். ஸோ இந்த பசுமாடுகள் எல்லாம் ஒரு தோழனாட்டம் இருக்கக்கூடியதான். இவர் என்ன பண்ணுவாரா, அந்த மாடுகளெல்லாம் அந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஓட்டி விட்டுடுவார். அங்கே ஓட்டி விட்டுட்டு நமக்கே சூக்ஷ்மமாக இருக்கச்ச எத்தனை நாம ரூபங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 லட்சம் பசுக்களுக்கு அவரால் கொடுக்க முடியாது. ஒரு பசுவும் ஒரு பேரிட்டு அழைப்பாராம். ஒரு பசுவை அழைக்கிறதுக்கும் ஒரு விதமாக புல்லாங்குழல் ஊதுவாராம். இதெல்லாம் என்னன்னா அந்த காதலிமார்களை அழைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமிக்ஞைகள். ஸோ இந்த மாதிரி பசுமாடுகள் நல்ல ஒரு தோழநாட்டமும் கடகராட்டமும் இருக்கக்கூடியது. அதனால இவெல்லாம் வந்து ஈட்டமான பசுக்கள் அப்படின்னு இந்த முதல் பாசுரத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம சுவாரஸ்யமாக அனுபவிக்கிறதுக்கு இருக்குது. அடுத்தது அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்துண்ணும் குணுங்கு நாரி குட்டேற்றை அப்படின்னு வருது. குணுங்கு நாற்றம் வெண்ணெய் முடை நாற்றமாக அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டாள் வந்து எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்கோ. திரேதா யுகத்தில் ராமரும் சத்ரிய
சீத்தையும் சத்திரியர். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, ராமர் சீதை கல்யாணம் ஆனதும் அயோத்தியா காண்டத்தில் அப்பயும் வசிஷ்டர் சும்மா இருக்க மாட்டார். இவாளும் ஏகாந்தமாக நல்லா அனுபவிச்சிருக்கா. இருந்தாலும் வசிஷ்டர் எப்பயுமே யாகம் பண்ணணும், தவம் பண்ணணும், தானம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு ராமருக்கு எப்பயுமே நிறைய ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அப்போது அவர் சொல்வாரா, நீ ஒரு நாள் விரதம் இருக்கணும்னா ராமர் 2 நாள் விரதம் இருப்பாராம். பிராட்டியை தவிர வேறு யாரும் உன் மேலே கைப்படக்கூடாது அப்படின்னா, பிராட்டியோட முந்தான தலைப்பு பட்டுறுத்துனா கூட ஐயோ பட்டுறுத்து போல் இருக்குன்னு சந்தேகப்பட்டுன்னு போய் ஸ்நானம் பண்ணுவாராம். அப்போ ராமர் வந்து அவ்வளோ ஒரு ஆச்சார சிரேஷ்டராக இருந்திருக்கார். அதே ராமர் இங்கே கண்ணனை அவதாரம் பண்ணுறச்சே, ஆண்டாள் வேற ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவள், பெரியாழ்வார்கிட்ட அவ்வளோ ஆச்சார அனுஷ்டானத்தை கத்துண்டவும், அப்போ சீதை வந்து ராமருடைய நீங்கள் இந்த யாக யஜ்ஞம் பண்ணுற காட்சி எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி விரித்து பார்ப்போம். நான் கண்ணை விரித்து அவளை வந்து வால்மீகி விசாலாட்சி அப்படின்ட்டு பதிவு பண்ணுறார். விசாலாட்சின்ற பேர் ஸ்மார்த்தால தான் நிறைய வைக்கிறா. ஆனால் கண்கள் விரித்து அப்படியே ராமர் பண்ணுற பூஜை அப்படி ஆசையாக பார்ப்போலாம். அப்படி இருந்தவா இப்போ ஆண்டாள் வந்து ஒரு வைதிக பெண்ணாக பிறந்தும் இந்த குணுங்கு நாற்றம் அடிக்கக்கூடிய பிள்ளைய வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாராம். அதாவது குணுங்கு நாற்றம் வச்சா இந்த வெண்ணெய் முடை நாற்றம். இந்த இடத்துல ஆயர்பாடி சேரிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்தவா, இப்போ இருக்கிறவா இல்லை. அண்ட் எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட் எல்லாமே நியூ நார்மலே, எல்லாமே ரொம்ப ஹைஜீன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெளில போயிட்டு வந்தால் அப்போ இடையர்கள் வந்து தலைக்கு குளித்தா உடம்புக்கு குளிக்க மாட்டாலாம், உடம்புக்கு குளித்தா தலைக்கு குளிக்க மாட்டாலாம், கார்த்திகை குளிப்பாலாம். ரொம்ப அப்ராணி, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் இடையர்கள். அவள் வந்து வம்பு சண்டைக்கு போக மாட்டா, வந்த சண்டை விட மாட்டான்னு அவளுக்குலாம் வந்து நிறைய அவளுடைய ஒரு குணநலங்கள் நிறைய இருக்குது. இப்படி இருக்கிறச்சே அவளுக்கு அந்த இவ்வளோ மாடு கறந்தா இவ்வளோ படி அரிசின்றது கூட கேட்க தெரியாதான். ஒரு மாடு கறந்துட்டு அந்த வாழை தூக்கி காட்டுவாளாம். உடனே அந்த வீட்டு பெண்கள் வந்து ஒரு படி அரிசி போடுவாளாம். அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக இருக்கக்கூடியவா இந்த இடையர்கள். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பால் காய்ச்சணும், துவைக்கணும், தயிர், நெய், இந்த மாதிரி முடை நாற்றத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைய பார்த்தீங்களா அப்படிங்கிறார். இதே வாரணமாயிரத்துலையும் கண்ணன் வந்து ஆண்டாள் நிறைய அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். இவர் ஒரே ஒரு மாலையை போட்டுட்டு அந்த வினீத வேஷம், பொருந்தாத வேஷம்னு சொல்லுவாள். அவருக்கு வந்து பயம், திடீர்னு எங்கேயாவது தன்னோட ஆச்சார குறைவினால பெரியாழ்வார் பொண்ணை கொடுக்காம போயிட்டு போகிறோன்னு குந்தி நடந்துன்னு வஸ்திரத்தெல்லாம் ஒடுக்கிண்டு ரொம்ப மடி ஆச்சாரம் தெரிஞ்சவராட்டம் நடிச்சுட்டு ஆண்டாரை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு அவள் முன்னாடியே வாரணமாயிரத்தில் அவள் வந்து பதிவு பண்ணிடுறா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிள்ளைய வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறச்சு, குணுங்குநாரி கூட்டேற்றை கண்டீரே, கோவர்தனனே கண்டீரே, கணங்களோடு மின்மேகம் கலந்தாற்போல் வனமாலை மினுங்க நின்று விளையாட பிருந்தாவனத்தை கண்டுமே. அது எம்பெருமான் வனமாலை சாத்தின்னு இருக்கார். அதை சாத்தின்னு இருக்கக்கூடிய எம்பெருமானை நாங்கள் பிருந்தாவனத்தில் பார்த்தோமே ஆண்டாள் அப்படின்னு அவள் சொல்கிற மாதிரி அடுத்த பாசனம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது மாலாய் பிறந்த நம்பியை மாலை செய்யும் மணாலனை, ஏலா பொய்கள் உரைப்பானே, அவர் பொய்யன் அப்படின்றதுக்குன்னே இருக்கக்கூடியவர் தீம்பன். இதெல்லாம் கண்ணனுடைய அனுபவத்தை நிறைய பெரியவங்கெல்லாம் பேசினதை நம்ம நிறையவே கேட்டிருக்கோம். ஏலா பொய்கள்னு சொல்லிச்சு பொருத்தமில்லாத பொய்யை வந்து நிறைய சொல்லக்கூடியவரான். ராமர் வந்து ஒன்லி தர்மம் பொய்யை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் கண்ணனுக்கு டாப் டு பாட்டம் அந்த இளமை வயதில், ஆனாலும் பரீட்சித் அவர் வந்து உயிர் கொடுக்குறச்சே நான் பொய்யை சொல்லாத சத்தியமானவன் அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ அவர் சொல்கிறது எது பொய்ன்னு நினைக்கிறாளோ அது எல்லாமே சாஸ்திர பார்த்தபடி அவர் உண்மை தான். எல்லாமே அவருக்கு இத்தனை பெண்கள் இருக்கானா எல்லாமே ஜீவாத்மா பரமாத்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் தான். ஸோ இத்தனை பெண்களை பண்ணின்றது அவர் பொய்ன்னு சொன்னது எல்லாமே வந்து அவர் சங்கல்பிச்சா அதெல்லாம் நிஜமாக தான் ஆக போகுது. ஸோ தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் திருடின்னு இருக்கான், நான் அகப்பட்டுட்டான் அப்படின்னா என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டால் புல்லு தேடின்னு இருக்கேன்னு சொன்னால் எப்படி அவனை நம்ப மாட்டோமோ அந்த மாதிரி அவனுக்கு அண்ணன் இந்த கண்ணன் அப்பேற்பட்டவன். ஸோ ஒரு பெண்ணை வந்து இப்படி அணுங்க என்னை பிரிவு செய்துன்னா முன்னாடி பாடினாலோலையும் என்னை இந்த மாதிரி தவிக்க வச்சுட்டு போறிய அப்படின்னு கேட்டால் என் திருமார்பில் இருக்கிற பிராட்டி வந்து உன்னை இம்சிக்க சொல்லி சொல்கிறாமான்ட்டு பிராட்டி மேலே பழிய போட்டுருவாராம். இந்த மாதிரி பொருந்தாத பொய்கள் நிறைய சொல்லக்கூடியவர். கன்றுக்குட்டியை தேடிட்டு இடைப்பெண்கள் வீட்டில் போயிட்டு அந்த பானையில் தேடினேன் அப்படிங்கிறதும், பானையில் எப்படி கண்ணி இருக்குன்னா நீ என்ன பானை குட்டியாவா வச்சுன்னு இருக்க, குகை மாதிரினா பானையை வச்சுன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை நீ வரத்து தான் காத்துருந்தேன் இந்த அவன் பானை அப்படின்ட்டு கொடுத்துட்டு காற்றில் கடினாய் பறந்து போயிடுவார் அப்படின்னு அந்த ஏலா பொய்கள் அந்த இடத்துல வருது. அடுத்த பாசத்தில் கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கயிறு படுத்தி எண்ணி ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே, போர்த்த முத்தின் குப்பாய புகர்வால் யானை கன்றே போல் வேர்த்து நின்று விளையாட விருந்தாவனத்தே. அதாவது இந்த குருவாயூர் யானை முகத்துலலாம் அப்படி போட்டு போனே அந்த குப்பாயன்றது ஒரு பட்டையாட்டம். அது அந்த மாதிரி கண்ணன் வந்து ஓடி ஆடி வேர்த்து கொண்டுட்டு விளையாடுறாராம். அவருக்கு வேர்வை தாகம் பசி எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த அடியார்களுக்கோசரம் தனக்கு இல்லாததை எல்லாத்தையுமே அவர் வந்து காமிச்சு கொடுக்குறாரு. அந்த வேர்வை வந்து முத்து முத்தாக அவருடைய நெத்தியில் பதிஞ்சு இருக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த யானை வந்து அந்த போட்டு இருக்கக்கூடிய அந்த பட்டு மேலே போட்டுருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறா.
வினைதை சிறுவன் சிறகென்னு இந்த போன பாசுரத்தில் வந்தது. தனக்கு வந்து சுவாமித்துவம் இருக்குது, அவனுக்கு வந்து சேஷித்துவம் இருக்குது. வினைதை சிறுவன்றது பெரியன் சிறியன். பெரியவன் வந்து அருணன் இருக்கிறதுனால சின்னவன் வந்து சிறுவன் சொல்கிறதுனால, அதுவும் ஒரு ஏக வச்சனத்தில் சொல்கிறது எதுக்காகனா அவளுக்கு தெரியும் தான் ஒரு பூமி பிராட்டின்ட்டு. அவன் தனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவன் அந்த கருடன் என்பவன். அவர் எப்போ பாரு வெளியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சில பிள்ளைகள் இப்போ கூட நம்ம பழக்கத்தில் பார்த்தோன்னா ஆற்றுக்குள்ளேயே இருக்காது, எல்லாமே எப்பயுமே வெளியிலே இருக்கக்கூடிய, அதையும் கண்ணன் கிட்டே தான் பண்ணிட்டு இருக்கோம். ராமரை வந்து அரண்மனையில் பார்க்கலன்னா ஏதாவது ஒரு ரிஷிகள் கிட்ட போய் உபதேசம் பெற்றுண்டு இருப்பாராம். கண்ணனை எங்கேயுமே வீட்டில் பார்க்கலன்னா ரோட்டில் விளையாடிட்டு இருப்பார், யமுனை கரையில் இருக்க போகிறார். அவர் ஏற்கனவே கருப்பு, இன்னும் கருப்பாயிட போகிறாரேன்ட்டு இந்த வினதை சிறுவனான கருடன் என்ன பண்ணுறாரோ மேலே ஷாமியான விரிச்சமே அவருடைய சிறகுகளை விரித்து கொண்டு கண்ணனுக்கு வந்து வெயில் படாமல் காக்கக்கூடிய அந்த பிள்ளையை பார்த்தீர்களா, நாங்கள் இங்கே பார்த்தோம் அப்படிங்கிறா. அடுத்தது இந்த மாலாய் பிறந்த 5வது மாதவனின் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல் ஏதும் ஒன்றும் கொடுத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே. ஏதும் ஒன்றும் கொடுத்தாரா, ஒன்றுத்தையும் கொடுக்க மாட்டாராம், எல்லாம் அவருடைய சொத்து. அவர் எல்லாத்தையுமே அந்த மகாபலியாக இருந்தபோது கூட தன்னோட சொத்தை பிச்சை எடுத்தாவது கேட்டு வாங்கிட்டுருவார். முடிச்சுடுவேன், இன்னொரு 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுடுவேன். ஸோ அந்த மாதிரி பன்றிக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா, பன்றி ஒரு தடவை மாட்டின்றுனா ஓகே, ஆனால் ஒரு வாட்டி மாட்டி தப்பிச்சுருத்துனா இன்னொரு தடவை அது மாட்டவே மாட்டாது. இந்த மாதிரி இந்த கண்ணனும் ஆண்டாளாகட்டும் மற்ற பக்தர்கள்கிட்டையும் பரபக்தி பரஞான ஸ்டேஜில் இருக்கச்சே மாட்டின்னு தப்பிச்சுட்டார்னா நமக்கு திரும்பி பரமபக்தி வர்ற வரைக்கும் அவர் மாட்டவே மாட்டார். அந்த மாதிரி கண்ணன் வந்து என்கிட்ட அகப்படாமலே இருக்கானே, அவனை வந்து நீங்கள் பார்த்தீங்களா ஏதும் ஒன்றும் கொளத்தாரான்னு சொல்கிறச்சே. இப்போ நம்மளையும் நிறைய பேருக்கு அந்த வழக்கம் உண்டு, நான் உங்காத்துக்கு வந்தால் என்ன கொடுக்குறேன், நீ வந்தேன்னா என்ன கொண்டு வர, ஒன்றும் எந்து அந்த கதை மாதிரி கண்ணனும் எல்லாமே இந்த லோகமே என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளையை பார்த்தீங்களான்னு கேட்குறச்சே, இந்த மாதிரி பன்றி மாதிரி என்னுடைய அன்புக்கு அகப்படாமல் தெரியக்கூடிய இந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்களா இங்கே விருந்தாவனத்தில் பார்த்தோமே அப்படின்ட்டு அவள் பதிவு பண்ணிருக்கா. முதல்ல நான் ஒரு 5 பாசுரத்தை மட்டும் எடுத்துன்னு ஒரு குயிக்காக சொன்னேன். ஒழுங்காக பேசியிருந்தேன்னா மதுரை சுவாமிக்கோட திருவடிகளுக்கு சமர்ப்பணம், தப்பாக பேசியிருந்தேன்னா என்னுடைய கர்ம வினையே காரணம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.